எல்லோருக்கும் வணக்கம். சிவாய நமக. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கதவுகளே இல்லாத சனி ஷிக்னாபூர் கிராமம். இந்த கிராமத்துல அற்புதமான ஒரு சனி பகவான் கோயில் இருக்கு. அத பத்தியும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். தொடர்ந்து கேளுங்க. இந்தியாவுல உள்ள சனி ஷிக்னாபூர் இந்த கிராமத்துல உள்ள எந்த வீட்லயும் கதவுகளே கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? வாசல் கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் கதவுகள் கூட இந்த ஊர்ல கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல பேங்க்கும் இருக்கு. அந்த பேங்க்குக்கும் கதவுகளும் இல்ல, ஜன்னல்களும் இல்ல. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முழு முதற் காரணமே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கோயில் தான். அந்த கோவிலை பத்தி விரிவா இப்ப நம்ம பார்க்கலாம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு சிறிய ஆறு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ஆத்துல ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. கரை புரண்டு வெள்ளம் ஓடியது. இதனால் ஆற்றங்கரையில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. பின்னர் ஒரு வாரம் கழித்துதான் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது நின்றது. இந்த நிலையில வெள்ளம் வடிந்த பொழுது வெள்ளத்தில் ஒரு பெரிய கருப்பு கல் ஒன்று ஆற்றில் அடித்து வரப்பட்டு அந்த ஊரில் கிடந்தது. அப்படியான கருமை நிறக்கல் அப்பகுதியில் எங்குமே இல்லை. இப்படி ஒரு கருமையான கல் எங்கிருந்து வந்திருக்கும் என்று எல்லோருக்கும் ஆச்சரியம். அதனால் மக்கள் அந்த கல்லை பார்க்க குவிந்தனர். அந்த கல்லை கல் என நினைத்து தொடுவதற்கே அப்பகுதி மக்களுக்கு பயமாக இருந்தது. சிலர் இது ஏதோ வினோதமான பொருள் என நினைத்தனர். அப்பொழுது ஒருவர் ஒரு குச்சியை வைத்து அந்த கல்லை குத்தியதாக தெரிகிறது. அப்பொழுது அந்த கல்லில் இருந்து ரத்தம் வந்ததாக சொல்லப்படுகின்றது. இதை பார்த்த மக்கள் கதறி அடித்து ஓடி தங்கள் வீடுகளில் தஞ்சம் அடைந்தனர். அன்று இரவு அந்த ஊர் தலைவர் கனவில் வந்த சனி பகவான் தான் அந்த கல்லில் உருவில் வந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்களை காக்கவே தான் வந்திருப்பதாகவும் அந்த கல்லை அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு நேரடியாக அருள் பாலிக்கும்படி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. மறுநாள் இதை ஊர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த ஊர் தலைவர். அதன் பின் அந்த கல்லை மக்கள் சனீஸ்வர பகவானாக வழிபட துவங்கினர். கோவில் கட்ட முடிவு செய்தனர். அப்பொழுது சனீஸ்வர பகவான் நேரடியாக மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என சனீஸ்வர பகவான் கேட்டுக்கொண்டதால் கூரை இல்லாமல் வெட்ட வெளியில் ஒரு மேடை மட்டும் அமைத்து அதில் சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை செய்தனர். பின்னர் வீடுகளில் கதவுகள் இருந்தால் அதை எடுக்க சொல்லி ஊர் தலைவர் உத்தரவிட்டார். இந்த ஊர் மக்கள் எல்லாம் கதவில்லாத வீடுகளில் தான் இருக்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். அப்பொழுதுதான் சனி பகவானின் அருள் கிடைக்கும் என அவர்கள் நம்பினர். அப்பொழுது ஊர் மக்கள் சேர்ந்து கதவில்லாமல் இருப்பதால் இந்த ஊரில் திருட்டு சம்பவங்கள் அல்லது பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என சனி பகவானிடம் வேண்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அன்று முதல் இந்த ஊரில் திருட்டுக்களே நடக்கவில்லை என சொல்லப்படுகின்றது. அப்படியே சில திருட்டுக்கள் நடந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு உயிரே போய்விடும் என அந்த மக்கள் நம்பினர். அதற்காக சில சம்பவங்கள் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கின்றனர். அதனாலேயே பயம் ஏற்பட்ட அப்பகுதிக்கு செல்லும் யாரும் எந்த பொருளையும் திருடிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். இன்று வரை பல ஆண்டுகளாக அந்த ஊரில் ஒரு திருட்டு சம்பவம் கூட நடக்கவில்லை. எந்த வீட்டிலும் கதவும் இல்லை. வெறும் துணிகள் போட்டே வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். இங்குள்ள சிவன் மற்றும் அனுமன் சிலைகளுக்கு முன்பு சனி பகவான் 5.5 அடி உயரத்தில் சுயம்பு வடிவத்தில் கருங்கல்லில் அருள் பாலிக்கிறார். இவருக்கு மேற்கூரையோ சுற்றுச்சுவரோ கிடையாது. சனி பகவானை வழிபட இக்கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் சராசரியாக 40,000 பக்தர்கள் வருவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் 3 லட்சம் பக்தர்கள் இக்கோவிலில் வழிபாட்டுக்காக கூடுகிறார்களாம். சனிக்கிழமையில் வரும் அமாவாசை நாளில் சனி பகவானுக்கு விசேஷமாக நல்லெண்ணெய், பூ மற்றும் கருப்பு உளுந்து படைத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றது. ஷீரடி நகரில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், அகமது நகரில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், அவுரங்காபாத்தில் இருந்து 84 கிலோமீட்டர் தொலைவிலும், பூனாவில் இருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும், மும்பை நகரில் இருந்து 265 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த நகரம். சனி ஷிக்னாபூர் அவுரங்காபாத் விமான நிலையம் 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.
மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சனி பகவான் கோவிலுக்கு நீங்க ஷீரடிக்கு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது இந்த சனி பகவான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வரலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுள் இவரு. இவர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்து அனைவரும் நல்லாசி பெறுவீர்களாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.